வணக்கங்க வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியங்க. இந்த பரபரப்பான செய்திகளில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேங்க, ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களை சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காரணத்தோடு வேற போட்டிருக்கு, அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலே இருந்து நீக்கியதற்கு நான் காரணம் இல்லை, ஓபிஎஸ் தான் காரணம், கட்சியை காப்பாற்றுவதற்காக நான் இதை செய்தேன், என் மீது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இது ஏற்றுக்கிற மாதிரியா? நான் அதை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. காலையில் தான் ஆராய்ஞ்சி எல்லாத்துக்கிட்டையும் இதை பற்றி நான் கேட்டேன். இது ஒரு தவறான செய்தி, இது ஒரு பொய்யான வதந்தி என்பது உண்மையாகிவிட்டது. அதாவதுங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு இருக்குங்க, அது நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கொள்கை கோட்பாடுன்னு கேட்டிங்கன்னா, செத்து சுடுகாட்டிலே கொண்டு வைத்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்கின்ற பெயரோட தான் போகணும் அப்படி என்பது தான் அவருடைய கொள்கை. அதை அவர் ஒரு காலமும் மாற்ற மாட்டார். அவர் என்ன மாதிரி முதலமைச்சர் ஆனாரு, பணம் 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 பணம். செங்கோட்டையனே அன்னைக்கே சொல்லிட்டாரு, ராத்திரி வரைக்கும் நான் தான் சிஎம், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டார். பணம் பணம், அந்த பணத்தினாலே எல்லாத்தையும் அனுமதிச்சாரு, எல்லாத்தையும் சாதிச்சாரு. பொதுக்குழு உறுப்பினர்களை என்ன பண்ணாரு, பணம் கொடுத்து தான் எல்லாரிடமும் பேரம் பேசினார். அந்த பணத்தை வச்சு அவர் மீண்டும் இந்த பொதுச் செயலாளர் பதவியை கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். அப்போ மீண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டா போயிட்டு 26 பேர் தாவேகாவுக்கு தாவிட்டாங்க. அவங்களுடைய மேலே அவர் இனி கேஸ் போடுவார். என்ன கேஸ் போடுவார்? கட்சி தாவல் தடை சட்டம்னு போடுவார். சரி, அதை அவர் போட்டுட்டு போட்டார். உண்மையிலே அவருக்குங்க கட்சியினுடைய கொடி பறக்க வேண்டும், அதிமுக முன்னேற வேண்டும்னா அவர் இந்த பொதுச் செயலாளர் பதவியை முதல்ல விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவர்கிட்ட இல்லை. அதனால தான் இன்னைக்கு அவர் பேர் 10 தோல்வி பழனிசாமி மாறி இன்னைக்கு 11 தோல்வி பழனிசாமி. இன்னைக்கு இந்த அதிமுகவுடைய படுதோல்விக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் தான், இந்த எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மா பதவியை கொடுத்தாங்க, பதவியை கொடுத்த மறுநாளே நீ யாரு, உனக்கும் இந்த அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டவர். இன்னைக்கு அவர் எந்த மூஞ்சை வைத்துக்கொண்டு சின்னம்மாவை பார்ப்பார்? சின்னம்மா தான் பசும்பொன்னிலே பூசணிக்காயை போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சாங்க. என்ன சொன்னாங்க? என்னை ஜெயிலிலே வைத்து கொலை செய்ய திட்டம் போட்டார்னாங்க. அப்பா அது பொய்யா? அப்படிப்பட்ட ஆளுக்கு சின்னம்மா இனி ஆதரவு கொடுப்பார்களா? அதுதான் என் கேள்வி. இன்னொன்னுங்க, என்னதான் பகையாளி ஆகட்டும், சின்னம்மாவினுடைய கணவர் அவருடைய சாவிலே இந்த எடப்பாடி பழனிசாமி போய் கலந்து கொண்டாரா? ஒரு 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டாரா? இல்லை. தமிழ்நாட்டிலேயே என் தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தால சின்னம்மாவுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி. பேசவே கூடாது அப்படின்ட்டார். ஸோ அப்படிப்பட்ட அவரை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னைக்கு அம்மா சின்னம்மாவின் மீது பற்றுதலோடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு தொண்டன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு அவர் தேவர் சமுதாயத்தை கை கெடுக்க வேண்டும், அப்பதான் நம்ம ஆட்சியில் அமர முடியும் தான்
பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை கை கெடுத்தார், தோல்வி பெற்றார். அடுத்தால டிடிவி அவர்களை கை கெடுத்தார், தோல்விப்பட்டார். இப்போ சின்னம்மா அவர்களை மீண்டும் போய் சந்திக்கலாம் அப்படின்னு அவரு சொன்னார சொல்லலை. ஆனால் ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு இணையதளங்களில் வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மையிலே இல்லை, தவறான செய்தி. அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. என்ன காரணம்னா அவர் பொதுச் செயலாளரை விட்டு கொடுக்க மாட்டார். சேரட்டும். என்ன மாதிரி சேரணும் தெரியுமா? சின்னமாக தான் பொதுச் செயலாளர். ஏன்னா மீண்டும் 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 ஏமாறுவதற்கு இனி தயாராகில்லை. சின்னம்மாவை மீண்டும் அவர் பகடக்காயாக செயல்படுத்தலாம். என்ன பண்ணுவார் தெரியுமா? அதிமுகவின் கௌரவ தலைவர்னு போடுவார். அந்த போஸ்டிங்குக்கு அங்க வேலையே கிடையாது, சட்டமன்றத்துக்குள்ளேயும் வேலை இல்லை. அப்ப இதை சொல்லி மீண்டும் ஏமாத்தி அவர் வந்தால் சத்தியமா சொல்றேன், சின்னம்மா அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர். அது இல்லாமல் வேற மாதிரி இந்த கதை போனால் என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் மீது சத்தியமிட்டு சொல்றேன், ஆணையிட்டு சொல்றேன், நான் சின்னம்மாவுக்கு அதுக்கு அப்புறம் ஆதரவே கொடுக்க மாட்டேன். உண்மை இது, சத்தியம் இது. என்னுடைய குலதெய்வ சாமி மேல் சத்தியம் இது. மானம் என்பது கண்டிப்பா வேணுங்க. அரசியல் என்பது சாக்கடை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் தனக்குன்னு ஒரு மானம் மரியாதையை வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஈனத்தனமாக போகக்கூடாது. சின்னம்மா போக மாட்டாங்க. ஏன்னா 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 9 ஆண்டுகளாக கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு போராடினாங்க, தவமா இருந்தாங்க. எப்படியாவது இந்த அதிமுக கட்சி, அம்மாவுடைய கட்சியை உடைக்காமல் ஒன்று சேர்க்கணும்னு பாடுபட்டாங்க. அதுக்கு அவரு ஒத்து வரல. என்னெல்லாம் பேச்சு பேசினார். ரோட்டில் போறவங்கெல்லாம் கட்சியை பற்றி பேசுறாங்களே அப்படின்னாரு. அப்படி பேசினதுல ஒரு ஆளு தான் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில், இன்னைக்கு இல்லை, சட்டமன்றத்தில் சபாநாயகர். அப்போ இன்னைக்கு இந்த அதிமுகவில் இருந்து உடைஞ்சி போன அணிகள் 1 2 இல்லை, கணக்கு போட முடியாது, நிறைய இருக்கு. அத்தனை அணிகளும் சுமார் 60 பேருக்கு மேல முக்கியமானவங்க இன்னைக்கு அதிமுகவில் போறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அவரையே மீண்டும் பொதுச் செயலாளராக அமர வச்சா அந்த கட்சி இன்னும் நாசமாக தான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு 26 பேர் இன்னைக்கு அவருக்காக போர்க்குடி தூக்கியிருக்காங்க. அவங்களையாவது ஒன்று சேர்க்கலாம், அவங்கள வச்சியாவது சின்னம்மா அதிமுக கட்சியை மீண்டும் கொண்டு வரலாம். இல்லைன்னா அவங்களை சின்னம்மாவுடைய கட்சியில் சேர்த்துக்கிடுங்க. அவர் மட்டும் வேணாம், அவரை அதிமுகவின் பொதுச் செயலரை மீண்டும் 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 கொண்டு வைத்தால் அது படுதோல்விதான். அவருக்கு ராசி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணணும்? கட்சியை விட்டு கொடுத்துடணும். நான் கட்சி தான் எனக்கு வேணும்னு சின்ன பிள்ளைகள் அடம் பிடிச்சது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பச்சை துரோகி அவர், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுலேயும் பொதுவாக முக்குளத்தோர் சமுதாயத்து மக்களுக்கு பச்சை பக்க துரோகி. அவரை சின்னம்மா ஏற்றுக்கொண்டால் ஒன்றுபட்ட முக்குளத்தோர் சமுதாயமும் சின்னம்மாவை இனி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க பொதுச் செயலரை வாங்க, அவர் கீழே இருக்கட்டும். அவரை பொதுச் செயலரை ஆக்கிவிட்டு சின்னம்மாவுக்கு ஏதாவது டம்மியான ஒரு போஸ்டிங்கை போட்டால் எந்த தொண்டனாகட்டும் சின்னம்மாவினுடைய உண்மையான விசுவாசம் ஒருத்தன் கூட சின்னம்மா பக்கம் போக மாட்டான். ஏற்கனவே 10-15 பேர் சீட்டு கூட எடுக்கலன்னு சொல்லி அதிருப்தியில் இருக்காங்க. அம்மாவின் கூடவே இருந்தவங்க எங்கே போனாலும் கூடவே போவாங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் கூட ஒரு வகையில்
சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்துடலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட சின்னம்மா சேரட்டும், கட்சியை ஒன்று சேர்க்கட்டும், ஆனால் இந்த பொதுச் செயலாளர் பதவியில் கொண்டு அவரை வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வாழை இலை போட்டு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு பொரியல் வச்சு அதில் கொஞ்சோண்டு மலம் கொஞ்சோண்டு வைப்பதற்கு சமம்தான் மீண்டும் அது. அதனால் சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை? கட்சியை ஒன்று சேர்க்கணும், கட்சியை ஒன்று சேர்க்கணும், கட்சியை ஒன்று சேர்க்கணுங்க. கட்சியை ஒன்று சேர்க்கணும் என்றவங்களை எல்லாரையும் வேண்டாம்னுட்டார். இவரை மாதிரி ஒரு மெண்டலாட்டி, பிடிவாதம், கர்வம், ஆணவம் பிடிச்சவரை மீண்டும் கொண்டு அதிமுகவில் பொதுச் செயலாளராக வைக்க வேண்டும் என்று யாருமே எண்ண மாட்டாங்க. பார்க்கட்டும், அவர் பார்த்து கூட அம்மா கூட பார்க்கட்டும், பேசட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய. அப்படி என்னங்க பெரியது ஆணவம்? அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தவிர சின்னம்மாவால் பிச்சை, பதவி பிச்சை என்பதை போட்டார்கள். அந்த பதவியை வாங்கிக்கிட்டு இவர் வந்த ஆட்டம் கொஞ்சம் தான். இன்னைக்கு தாவேக்கா இவ்வளோ தூரத்துக்கு ஆயிருக்குன்னா அது காரணம் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு அம்மா அவர்களாகட்டும், டிடிவி அவர்களாகட்டும், எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க பேர், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த அதிமுகவை ஒரே அணியா நீ கொண்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். சரிங்க, அப்படியேங்க அதிமுக ஆட்சி அமைக்காட்டாலும் எதிர்கட்சியிலேயாவது அமருமா அமராது. அப்போ அது காரணம் யாரு? இந்த கோட்டையை விட்டது காரணம் யாரு? வேற யாரும் இல்லை. அதிமுக மேலே யாரையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவரை விட்டு போனவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே டோட்டலா யாரா ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிச்சிட்டாருன்றாங்க. அங்க அவருடைய தொகுதியில் ஜெயிச்சிட்டார். ஆனால் நான் இப்போ சொல்றேன், அந்த தொகுதியில் தாவேக்காவினுடைய வேட்பாளரை போட்டியிட செய்யவில்லை. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அங்க போகல. விஜயுடைய மக்களை யாரும் பார்க்கல. அப்படி இல்லாமலேயே சுயேட்சையா ஒருத்தர் 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த தாவேக்காவுடைய வேட்பாளரை எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு போட்டியாக நிறுத்தி இருந்தால் விஜய் அங்க போய் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கவுன கிழிஞ்சிருக்கும். எல்லாரும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பேசாம அவரு தான் இவ்வளவு ஓட்டில் வந்தார், இவ்வளவு ஓட்டில் எப்படி ஓட்டில் வந்தார்? நேருக்கு நேர் மோதணும், அதுதான் வெற்றி. கள்ளத்தனமா இருக்கிறது வெற்றி இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு எல்லா தொகுதிகளையும் தோக்கிறதுக்கு காரணமும் அது ஒண்ணு. என்ன காரணம்? தாவேக்காவுடைய வேட்பாளரை அங்கே போட்டியிட செய்யவில்லை என்ற கோபத்திலையும் இன்னைக்கு அதிமுகவில் எல்லா ஊர்களிலும் எல்லா தொகுதிகளிலையும் ஓட்டு போடலை. அதுவும் ஒரு காரணம். நேருக்கு நேர் மோதணும், பின்னாடி முதுகுல நின்று குத்தக்கூடாது. பின்னாடி முதுகுல நின்று குத்துக்கிறவர் தான் இந்த எடப்பாடி. இவரை நம்பி மீண்டும் அதிமுகவை அவர் கையில் கொடுத்து, ஐயா வாயா வாயா ராசா, நீ தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், இங்கே வேற யாருக்குமே இல்லை. ஏன் வேற ஆளா இல்லை? எத்தனையோ பேர் இருக்கான். சின்னம்மாவை தான் பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு நான் சொல்லலை. யாரையாவது வைங்க. அதிமுகவில் உள்ள ஒரு சாதாரணவனை கூட கூட்டி இவன் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லுங்க, நான் பாராட்டுறேன். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படி என்று சின்னம்மா அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா சின்னம்மாவுக்கு இது பெரிய பாதிப்பார். நிறைய பேருடைய மனங்கள்லாம் குமுறிடும், கொந்தளிச்சிடும். அவருக்காக தானே நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து ஊர் ஊராக போய் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் அப்படி இப்படி ஆன போனான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு மீண்டும் அவரை தான் பொதுச் செயலாளர்னு சின்னம்மா அவர்கள் சொன்னால் சின்னம்மாவின் மீது உள்ள மதிப்பு மரியாதைகள் கண்டிப்பாக
குறைந்துவிடும். அவர் சின்னம்மாவை மீண்டும் ஒரு பகடக்காயாக ஆக்கலாம். தேவர் சமுதாயத்தின் ஓட்டு நமக்கு வேண்டும் அப்படி என்றுதான் வாரார தவிர மீண்டும் நம்ம பொதுச் செயலாளராக ஆண்டுகிட்டு இருக்கலாம், கடைசி வரைக்கும் ஆளலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாரார தவிர ஒரு மதிப்பு மரியாதையில் அவர் வரவே இல்லை என்பதை சின்னம்மா அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சின்னம்மாவுடைய உண்மையான ஆதரவாளர்கள் கொன்று போட்டாலும் சரி, குத்தி போட்டாலும் சரி, ஒரு காலமும் சின்னம்மாவுக்கு தீங்கு விளைவிக்காதவன் நிறைய பேர் இருக்கான். அவளுடைய மனங்கள் எல்லாம் கொந்தளிக்குங்க, வேதனைப்படும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டால் முதல் ஆளாக நான் தான் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்காமல் வெளியே ஏறுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைபாண்டியன்.